உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. உலக பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பூர்வீக சொத்து கிடைக்க. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தும் இல்லாத நிலை இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரிக்க முடியாத நிலையில் இருக்கும். அல்லது உடன் பிறந்தவர்களில் ஒருவரே வைத்துக்கொண்டு பங்காளி துரோகம் செய்பவர்கள். இது போன்ற நிலை யாருக்கு வரும் என்றால், ஒருவரது ஜாதகத்தில் பூமிக்காரனான செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே வரும். செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அமர்ந்திருந்தாலும், நட்பு பெற்றிருந்தாலும், செவ்வாய் குருவால் பார்க்கப்பட்டு இருந்தாலும் பூர்வீக சொத்து கிடைத்துவிடும். வழக்கின் காரணமாக கைவிட்டு போயிருந்தாலும் வரவேண்டிய பூர்வீக சொத்து கிடைத்துவிடும். பூர்வீக சொத்து கிடைப்பதில் ஆகும் காலதாமதம், அதை சரி செய்ய இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் பூர்வீக சொத்து 90 நாட்களுக்குள் கிடைத்துவிடும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. பூர்வீக சொத்து கிடைப்பது பங்காளிகளால் தடைப்பட்டு வந்தார். நீங்கள் உங்கள் வீட்டிலே திருச்செந்தூர் முருகன் படம் வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி போட்டு தொடர்ந்து 27 வாரங்கள், செவ்வாய்க்கிழமை மட்டும் காலை வேளையிலே வணங்கி வாருங்கள். 27 வாரங்கள் முடிவதற்குள் பூர்வீக சொத்து கிடைக்க வேண்டிய பங்கு கிடைத்துவிடும். இந்த பரிகாரத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் செவ்வாய் பகவானுக்கான ஸ்லோகத்தை அல்லது செவ்வாய் காயத்ரியை 27 வாரங்கள் சொல்லி வந்தால் பூர்வீக சொத்து தடையின்றி கிடைக்கும். பூர்வீகன் சொத்தின் வழக்கின் காரணமாக அடைய முடியாதவர்கள் பௌர்ணமியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரும் நாளில் திருச்செந்தூர் சென்று நீராடி ஆலயத்தில் உள்ள கொடி மரத்தின் வேண்டுதலை சொல்லி வணங்கி முருக பெருமானை தரிசித்து வந்தால் 90 நாட்களுக்குள் வழக்கு சமரசமாகி கைவிட்டு போக இருந்த இந்த பூர்வீக சொத்து வந்து சேரும். யாரெல்லாம் பாக்கியவான்களோ அல்லது புண்ணியவான்களோ அவர்களுக்கு முருகனின் அருளால் இந்த பரிகாரங்கள் போய் சேரும். அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் 2 மணி அளவிலே ராசி பலன்கள் வெளியிடப்படுகிறது. மாலை 6 மணி அளவிலே இந்த பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பதிவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் இதை கேட்டு நன்மைகளை பெறலாம் என்பதிலே உறுதி கொண்டு நீங்களும் உங்கள் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் நலன் விரும்பிகளும் ஜாதி ஜனங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி அடுத்த பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.